போர் கிடையாது. எல்லாமே ஆர்வ ஓட்டு தான். எல்லாமே ஆர்வ ஓட்டு தான். 10 லட்சம் பேருக்கிட்ட தண்ணி ரெடியாக இருக்குது இப்போதைக்கு. ஒரு 5 லட்சம் லிட்டர் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தம் குறைஞ்சபட்சம் எங்களுடைய கணக்கு போகிறோம் 20 லட்சத்து லிட்டர் தண்ணி இங்கே டெபாசிட் பண்ணி லாரியிலே வச்சு கொடுக்குறோம். அது பம்பு ஸ்டேஷன். ஓகே. இப்போ எப்படி நீங்கள் தண்ணி உங்கள் சோர்ஸ் எங்கேருந்து வருது? லாரி எல்லாமே ஆர்ஓ பிளான்லேருந்து வருது. ஆர்ஓ பிளான்ட்லேருந்து தண்ணி வந்துடும். அங்கேருந்து இங்கே பம்ப் மூலமாக புஷ் பண்ணி டேங்க்குக்கு ஏற்றி டேங்க் மூலமாக குழாய்க்கு கொண்டு போயிடுங்க. அப்படி கொண்டு போகிறோம். அந்த குழாயிலேருந்து மக்கள் எப்படி தண்ணி எடுத்துப்பாங்கன்னா? எல்லாத்துக்கும் டேப் போட்டுருக்கு பார்த்தீங்களா இல்லையா? ஆமாம், டேப் இருக்குது. டேப்லேருந்து தண்ணி எப்படி எடுத்து குடிப்பாங்க? டேப் அங்கே யூசந்திர கிளாஸ் வச்சிருவோம், கிளாஸ் தனியாக வச்சிருவோம். அது இல்லாமல் பாட்டில் ட்ரிங்க் கொடுக்குறோம். அங்கங்கே குடிக்க தண்ணி வச்சிருக்கோம் சின்டெக்ஸ் டேங்கில். மொத்தம் எவ்வளோ பேருக்கு தண்ணி குடிக்க வாய்ப்பு இருக்குங்க? குறைஞ்சபட்சம் 15 லட்சம் பேர் குடிக்கலாம். 15 லட்சம் பேர் குடிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு அவங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு உண்டான தண்ணி எங்கள் சேவ் பண்ணிகிட்டே இருப்போம். ஆக்சுவலாக இங்கே 15 லட்சம் பேர் தண்ணி பிடிச்சி குடித்தாலும் எங்களால் சப்ளை பண்ண முடியும். அந்த அளவுக்கு நாங்கள் சோர்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வழக்கமாக மாநாடுகளுக்கெல்லாம் தண்ணி சப்ளை பண்ணுவீங்க நீங்கள்? இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். வேறு யாரும் இந்த மாதிரி பண்ணல. ஆமாம். இப்போ இதுக்கு வந்து தோராயமாக செலவுனா எவ்வளோ ஆகும்? செலவு வந்து அது அவங்க பர்ச்சேஸ் டீம் தான் பண்ணணும். நாங்கள் ஒர்க் பண்ணுறது மட்டும் தான். தண்ணி அதான் எந்தெந்த ரூபத்துலலாம் தண்ணி கொடுக்குறீங்க? வாட்டர் கேன் ஒன்று 500 ml இருக்கு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேங்கு ஃபுல்லாக இருக்கும். சின்ன டேங்க் வச்சுருக்கோம், பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கோங்களா, அதில் இருக்குது. டேப் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இங்கே டெபாசிட் பண்ணி எல்லாமே ஆர்ஓ ஓட்டு தான். ஆர்ஓ ஓட்டு தான். இப்போ உங்களை வந்து அப்ரோச் பண்ணும்போது என்ன வாக்குறுதி சொல்லி உங்களுக்கு வந்து பண்ண சொன்னாங்க? எங்களுக்கு வந்து இந்த விஷயம் இப்படி இருக்கணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ விக்கிரவாண்டியில் வந்த பிரச்சனை இங்கே வரக்கூடாது. ஸோ தண்ணி இல்லாமல் இருக்கவே கூடாது. அதனால தண்ணி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் சரி. இல்லைண்ணா, இப்போ 30 பாக்ஸ் ஒரு பக்கமும் போட்டிருக்காங்க. எல்லா பாக்ஸ்லையும் தண்ணி கிடைக்கணும், அதுக்கு என்ன பண்ணுவீங்க? எல்லா பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கோமே. என்ன கொடுத்துருக்கீங்க? தண்ணி வாட்டர் லைன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோமே. அதாவது டேங்கும் வச்சிருக்கோம், டேப்பும் கொடுத்துருக்கோம், கையில் ஹேண்டில் கொடுக்கறதுக்கும் வச்சிருக்கோம். ஸோ வாலண்டியர்ஸ் எல்லாமே இருக்காங்க. வாலண்டியர் அவங்க தண்ணி சப்ளை பண்ணுவாங்க. ஆமாம், தண்ணி சப்ளை அந்த பாட்டில் தண்ணி கொடுக்கறது பூரா வாலண்டியர்ஸ் தான். ஸோ கேனில் கொடுக்குறது சர்வீஸ் பண்ணுறதெல்லாம் நாங்கள் லாரியில் கொடுத்துருவோம், ஃபில் பண்ணுவோம், எங்கள் லைன்லேயும் போவோம். ஸோ பாட்டிலில் கொடுத்து போல வாலண்டியர்ஸும் கொடுப்பாங்க. நீங்கள் விஜய் சாரை பார்த்தீங்களா? விஜய் சார் உங்ககிட்ட என்ன சொன்னார்? இல்லை, அவரை நம்ம பார்க்கல. மற்ற ஈவெண்ட் மூலியமாக பார்த்தோம். அவர் என்ன சொன்னார்? எல்லாம் ஓகே, நல்லா இருக்குன்றாங்க. எல்லாமே திருப்தியாக தான். தண்ணி பொறுத்தளவு கொடுத்துருக்கிறத எல்லாருமே நல்லா திருப்தி ஆகிட்டாங்க. ஸோ எங்களுக்கும் திருப்தி. வரவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு திருப்தி.